தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணம் மற்றும் வாக்குகளுக்காக மட்டுமே இங்கு வந்து செல்லும் பிரதமர் மோடியிடம் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 144 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் 463 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவமனை உள்ளிட்ட 71 கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். மேலும் 88 கோடி ரூபாயில் புதிய கட்டிடப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 12,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிய பின்னர் பேருரை ஆற்றிய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை வழங்காமல் வாக்குகளை குறிவைத்து மட்டுமே அடிக்கடி இங்கு வந்து செல்லும் பிரதமர் மோடியை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று தெரிவித்தார். நிதி நெருக்கடி அதிகமாக இருக்கிற சூழ்நிலையும் எந்த மக்கள் நலப்பணிகளும் திட்டங்களையும் நாம நிறுத்தல. இப்போ தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க போறாங்க. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். வரட்டும், அது வேண்டாம்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு நாம வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு வரட்டும். அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம். ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அரசு நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் குறித்து மக்களின் கருத்துக்களை நேரடியாக அறியும் வகையில் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் அறிவித்தார். அத்திட்டத்தில் தாம் மட்டுமின்றி அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அரசு திட்டங்களை செம்மைப்படுத்த உள்ளதாக முதலமைச்சர் கூறினார். திட்டங்களோட பயன்கள் எல்லாம் உரிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கான்னு உறுதி செய்யறதுக்கு ஒரு புது திட்டத்தை வர 6ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க போறேன். அந்த திட்டத்தோட பேர் என்ன தெரியுமா? நீங்கள் நலமா. இந்த நீங்கள் நலமா திட்டத்து மூலமா முதலமைச்சரான நான் உட்பட அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலாளர், அனைத்து துறையினுடைய செயலாளர்கள், துறையினுடைய தலைவர்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் என பொதுமக்களான உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க போறோம். உங்க கருத்துக்களோட அடிப்படையில் நம்ம அரசோட திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும். புதிய மாவட்டங்களை அறிவிப்பது மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தியது திமுக அரசு மட்டுமே என முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். அதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகாவை அவர் காணொலியில் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். வானகிரியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்குதளம் மேம்பாடு, முத்துப்பேட்டையில் 10 கோடிக்கு மீன் இறங்குதளம், மயிலாடுதுறை பார்க் அவென்யூவில் 5 கோடிக்கு நூலகம், திருவாரூரில் 2.5 கோடிக்கு உலர்மின் நிலையம் அமைக்கப்படும் என அவர் அறிவித்தார். கடல் நீர் உட்புகுவதை தடுக்க கடைமடை பகுதியில் 44 கோடிக்கு நீர் ஒழுங்கிகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.